இன்றைய தியானத்துக்கு ஆதாரமான வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆண்டவர் நிறைவான தேவன். அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது, எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. அதிலிருந்து அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படி ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு என்ன குறைவாக இருந்தாலும் தேவன் என்று அவர் நிறைவாக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுத்து நம்மை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். எந்த காரியத்துல நம்ம குறைவுபட்டிருக்கோம்? மனிதன் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையிலே குறைவுபட்டவனாக தான் ஆண்டவர் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு குறையை கொண்டு வந்துதான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக் கொண்டே இருப்பது. அதாவது எனக்கு இந்த நிலைமையில இருக்கேன், நான் இதுல பலவீனமா இருக்கேன், அல்லது இது எனக்கு குறைவா இருக்கு, இந்த விஷயங்களை தான் அதிகமா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் இடத்துல ரூபமாக போற விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, என் பலவீனம் மாறணும், ஆண்டவரே இந்த குறைவு மாறணும், என் தேவை சந்திக்கப்படணும். இந்த மாதிரி குறைவுகளைத்தான் நம்ம அதிகமா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்பொழுதும் இந்த குறைவுகள் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில குறைவுகளை தான் ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகமா பேசுறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அதையெல்லாம் நிறைவாக்குகிறார். தேவன் எவ்வளவு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாகில் அவன் அவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாகத்தான் சாலமோன் ஆண்டவர் இடத்துல அவர் ஞானத்தில் குறைவுபட்டவராய் இருக்கிறதுனால அவர் தேவனிடத்துல கேட்டார். 1000 ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி விட்டு, அந்த பலிகளை செலுத்தி முடித்தவுடன் ஆண்டவர் இறங்கி நீ விரும்புகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ சாலமோன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேட்கிறார். அவருடைய குறைவை தேவன் நிறைவாக்கும்படி அவர் இறங்கி வந்தார். அவர் குறைவை நிறைவாக்கும்படி தேவன் ஞானத்தை கொடுத்தார். பாருங்க, அதுல இருந்து சாலமோனுடைய ஞானம் பூமி எங்கும் பரவிற்று. அவர் பாக்குறதுக்கு எங்கெங்க தூர தேசத்துல இருந்து அவருடைய ஞானத்தை பாக்குறதுக்குன்னே வந்தாங்க. அவருடைய ஞானம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அதற்கு முன்னாடி அப்படி ஒரு ஞானம் இருந்ததும் இல்ல, அதுக்கு பிறகு அப்படி ஒரு ஞானம் இருக்கவும் இல்லை. அது மாதிரி ஒரு ஞானம் தேவன் அளவில்லாமல் கொடுத்து அவரை நிறைத்தார். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கும் போது இந்த மாதிரி சம்பூரணமான நம் குறைவுகள் நிறைவாகும் போது அந்த குறையே எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தேவன் நிறைவாக்கிறாரு. இப்போ அவரை பாக்குறவங்க எல்லாம் ஞானின்னு தான் பாக்குறாங்க. அவரை ஒரு தேசத்தை நடத்த முடியாத ஞானத்தில் குறைவுள்ள மனுஷனாக யாருமே பார்க்கல. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஞானம் அவரை ஞானியாக மாற்றியது. அது போல ஆண்டவர் இடத்துல நம் குறைவுகளை சொல்லும் போது அவர் நமக்கு நிறைவாக்கும் போது பாத்தீங்கன்னா அது அப்படி ஒரு குறை அதுல இருந்துச்சா அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தேவன் நிறைவாக்கிடுவார். அதுதான் அற்புதமான ஆண்டவர். அவர் அதிசயமான காரியங்களை செய்து செய்து நம்மை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அங்க கானாவூர் கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவரிடத்துல அவருடைய தாயார் சொல்றாங்க. அதன் பிறகு ஆண்டவர் அந்த வீட்டை நிறைவாக்குகிறார். 7 கச்சாடி நிறைய தண்ணீரை நிரப்பும்படி அவர் கட்டளையிடுகிறார். இப்ப அந்த வீடு குறைவுபட்ட வீடாக இருக்குது.
இப்ப அந்த கல்யாண வீடு எப்படி இருக்கு? திராட்சரசம் இல்லாத ஒரு குறைவுபட்ட வீடாக இருக்கு. ஆண்டவர் உள்ள வராரு. அவர் 7 கச்சாடி நிறைய நீரை நிரப்ப சொல்றாரு. அதை போய் பரிமாற சொல்றாரு. அது திராட்சரசமா மாறிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன பேசுறாங்க அந்த வீட்டை குறிச்சு? இப்ப அந்த மணவாளனை குறிச்சு எல்லாரும் என்ன பேசுறாங்க? ஐயோ, எல்லாரும் திராட்சரசம், நல்ல திராட்சரசத்தை முன்னாடி பரிமாறிட்டு கடைசியா அவ்வளவு சரியில்லாம இருக்கும். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் நல்ல திராட்சரசமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த திருமண வீட்டாரை புகழ்ந்துட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குறைவு நிறைவாகும் போது அந்த குறைவே தெரியாத அளவுக்கு தேவன் அதை நிறைவாக்கிறார். அதனாலதான் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய குறைவுகளை தேவனிடத்துல சொல்லி அதை நிறைவாக ஆண்டவர் நிறைவாக்க வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து நம் குறைவுகளை தேவனிடத்துல கொண்டு போகும்போது அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு நிறைவாக்கி கொடுப்பார். அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இது குறைவு அது குறைவுன்னு நமக்குள்ளே நாம் நொந்து கொள்ளாமல் அதை எல்லாம் தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது அவர் நிறைவாக்கி கொடுப்பார். அந்த குறை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அவர் அற்புதமாய் நிறைவாக்கி விடுவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம எங்கேயுமே மறந்து விட வேண்டாம். தேவன் அற்புதமான ஆண்டவர். மோசே பாருங்க, ஆண்டவர் நீதான் போய் பார்வோன் இடத்துல பேசணும்னு ஆண்டவர் அவரை அழைத்த போது அவர் நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மனிதன் என்று தன்னுடைய குறையை அவர் அறிக்கை செய்தார். அப்ப ஆண்டவர் அவர் மூலமாக அற்புதம் செய்ய இருக்க, அவர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டாக்க இருக்க, அவர் தன்னுடைய குறைவை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்ததுனால ஆண்டவர் அவருக்கு அவருடைய சகோதரனை வாயாக கொடுக்கிறேன் என்று ஆரோனை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் அந்த குறைவே எங்கேயுமே மோசே நீ இப்படி திக்குவாயோட இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்றியான்னு யாருமே கேட்கவே இல்லை. யாருமே அந்த குறைவை பார்க்கவே இல்லை. அதன் பிறகு மோசே கோலை நீட்டினா கடல் 2 பிரியும். மோசே போய் நின்னா எல்லாம் பயப்படுறாங்க. மோசே கிட்ட போய் கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க, இந்த பிரச்சனை மாறட்டும்னு எகிப்தியர்கள்லாம் நடுங்குறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை தேவன் அவர் மூலமாய் செய்தார். அந்த குறைவு எங்கேயுமே காணப்படல. அப்ப ஆண்டவர் ஒரு குறைவை நிறைவாக்கும் போது அந்த குறைவு கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. அது நிறைவாக மட்டும்தான் தெரியும். நிறைவாக மட்டும்தான் தெரியும். அந்த குறை யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம நம்முடைய குறைவுகளை தேவனிடத்துல கொண்டு போகும்போது அவர் மகிமையிலே நமக்கு நிறைவாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு தகப்பன் அவர் விசுவாசத்துல குறைவுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல தன்னுடைய மகனுக்கு சுகம் வேண்டும், அவன் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும்படிக்கு தன்னுடைய மகனை அழைத்து வர்றாரு. அப்ப தேவனிடத்துல அவர் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லும் போது நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவன் சொல்லி ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்கிறார். என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த குறைவை ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார். ஏன்னா ஒரு அவிசுவாசம் அவருடைய மனதை நம்ப விடாம பண்ணிட்டே இருக்கு. இவர் எவ்வளவோ அற்புதம் செய்யறாரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, கேள்விப்படுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இவருக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிக்கும் போதெல்லாம் ஒரு அவிசுவாசம் வருது. இந்த அவிசுவாசம் வந்த உடனே அந்த அற்புதம் நடக்க விடாம தடுக்குது. இப்ப நமக்கு இருக்கிற அதிக குறைவே இதுதான், அந்த அவிசுவாசம். அவிசுவாசம் எல்லாருக்குள்ளும் ஒரு அற்புதத்தை நடத்த விடாமல் தடுக்கும் ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே
அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் ஞானமாய் ஜெபித்தார். அப்ப ஆண்டவர் அந்த அவிசுவாசத்தை நீக்கினார். அப்போ உடனடியாக அற்புதம் நடந்தது. அந்த மகன் விடுதலை பெற்றான். பாருங்க, நாமும் கூட ஆண்டவரே இந்த காரியமெல்லாம் உம்மால் செய்ய முடியும் என்று, செய்ய முடியாது என்று நான் நினைக்கிற இந்த அவிசுவாச காரியத்தை என்னிலிருந்து அகற்றி போடும் ஆண்டவரே, நீர் என் குறைவுகளை நிறைவாக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கும் போது இந்த அவிசுவாசம் நீங்கி நாம் விசுவாசிகளாக காணப்படுவோம். நம்ம அவிசுவாசியா இருந்தோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இவங்க விசுவாசிச்சாங்க, தேவனுடைய மகிமையை கண்டாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு அவிசுவாசம் நீங்கணும், நமக்குள்ள விசுவாசம் பெருகணும், நமக்குள்ள விசுவாச குறைபாடு இருக்கு அப்படின்னா நாம் முதலாவது ஆண்டவரிடத்துல போய் அதை தெரிவிக்கணும். ஆண்டவர் அதை நீக்கும் போது நமக்கு நிறைவான விசுவாசம் உண்டாகும், நிறைவான விசுவாசம் உண்டாகும். அப்போ அந்த அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கி போகும், நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம எதுல குறைவுபட்டவங்களா கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம அதை நிச்சயமா தெரிவிக்கணும். எதுல குறைபட்டிருக்கோம், நமக்கு தேவையில குறை இருக்கிறதா, எப்படி ஆண்டவர் திராட்சரசத்தினாலே அந்த வீட்டை நிறைவாக்கி கொடுத்தார், அதை நாம் நினைத்து கொள்ளணும். ஞானத்துல குறைவாய் இருக்கும்போது சாலமோன்னு நினைச்சுக்கணும். நம்ம பேசுகிறதுல மந்தமாய் இருக்கும்போது மோசேயை நினைத்து கொள்ளணும். இப்படி நாம் அவிசுவாசத்துல குறைவாய் இருக்கும்போது இந்த தகப்பனை நினைச்சுக்கணும். நம்ம அவிசுவாசமா இருக்கும்போது அந்த தகப்பனை நினைச்சுக்கணும். அப்போ நம்ம எந்த குறைபாடோட இருக்கிறோமோ அந்த குறைபாட ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது தேவன் அந்த குறைபாட்டை நிறைவாக்கி கொடுத்துருவார். பேதுரு அப்படிதான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ராம் முழுவதும் வலை போட்ட ஆண்டவரே, ஒரு மீன் கூட அகப்படல. ராம் முழுவதும் போடுறாரு பாருங்க, அதுல ஒரு மீன் கூட அகப்படல. இவ்வளோ பிரயாசப்பட்டு கூட ஒரு பலன் இல்ல. நான் இவ்வளோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒரு பலன் கூட இல்லையே அப்படின்னு நம்ம ஒருவேளை குறைவுபடலாம். அப்போ பேதுரு இதை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் உடனே அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த படகை நகர்த்தி கொண்டு போய் அவர் வலை போட சொன்னார். இப்ப பாருங்க, அந்த படவு அமிழத்தக்கதான மீன்களை அந்த வலையில் அவர் மாட்டும்படி செய்தார். ஆண்டவர் அந்த குறைவை எப்படி நிறைவாக்கினார் பாருங்க. அந்த படவே அமிழத்தக்கதான மீன் அப்படின்னா எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும், எவ்வளோ வெயிட்டான அவ்வளோ மீன். அந்த வலையே கிளியத்தக்கதாக இருந்ததாம், அவ்வளோ மீன். ஆண்டவர் நிறைவாக்கிட்டார் அந்த குறைவே. இவ்வளோ நைட்டெல்லாம் பேதுரு கஷ்டப்பட்டாரா, அவருக்கு மீன் கிடைக்கலையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இப்ப பாக்குறவங்க எல்லாம் இவ்வளோ மீனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. பக்கத்து போட்டுக்காரங்க எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. அப்ப ஆண்டவர் அப்படி நிறைவாக்கி போடுவார். நம் குறைவுகள் எதுவானாலும், ஆண்டவரே பிரயாசப்பட்டு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் நிறைவாக்கி கொடுப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் வச்சிருக்காரு, எது கேட்டீங்கனாலும் அவர் கொடுப்பார். ஆனா நம்ம கேட்கறது இல்லை. இதெல்லாமா ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லாவற்றையுமே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எந்த குறைவா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது அதை நிறைவாக்கிடுவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர். பாருங்க, ஏதாவது ஒரு ராஜாவோ மந்திரியோ இந்த வழியாக வருகிறார் அப்படின்னு சொன்னா, பிரைம் மினிஸ்டர் இந்த வழியா வர்றாருன்னு சொன்னா, நம்ம ரோடு எல்லாம் எதெல்லாம் சரியில்லாம இருக்கோ, குண்டு குழியா இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா புதுசா ரோடு போட்டு புதுசா மாத்தி அந்த ஊரையே அழகாக்கி வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊர் இப்படி இருந்ததான்னு மக்களுக்கு மறந்து போயிரும். அந்த அளவுக்கு அத நீட்டா பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வழியா அந்த பிரைம் மினிஸ்டர் வரும்போது
அவருக்கு தெரியாது இந்த ரோடு இதுக்கு முன்னாடி இப்படி குழியா இருந்தது, இத்தனை பேர் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துருக்காங்க, அப்ப கூட அதை மாத்தல. ஆனா அந்த பிரைம் மினிஸ்டர் வரும்போது எல்லாம் மாத்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அங்க இது மாதிரிதான் நடக்கும். இந்த குறைவு இருந்தது இப்ப நிறைவாக்கி இருக்கிறத அந்த பிரைம் மினிஸ்டர் பார்க்க மாட்டார். ஆனா அவருக்கு அந்த நிறைவு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அது போல இந்த உலகத்துல எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவை நம் தேவனிடத்துல சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி நமக்கு அப்படி அந்த குறைவு இருந்தது என்று தெரியாத அளவிற்கு தேவன் நிறைவாக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன விதத்துல குறைவுபட்டிருக்கோம்? நமக்கு பண தேவை இருக்கா? இல்ல நம்ம வியாபாரம் செழிக்கலையா? இல்ல நம்ம செய்யற காரியத்துல பிரயாசத்துல பலன் இல்லையா? இல்ல நமக்கு ஞானம் இல்லையா? இல்ல நமக்கு விசுவாசம் குறைவா இருக்கா? எதுல நம்ம குறைவுபட்டிருக்கோம்? அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் நம் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைவான ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நாம் எதற்கும் கலங்காம அவரை பிடித்து கொண்டு அவரிடத்துல நாம் போய் சொல்லும் போது அவர் நிச்சயம் நமக்கு நிறைவாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைவாக்கும் தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம் கலங்கவும் வேண்டியதில்லை, பயப்படவும் வேண்டியதில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.